ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தம் ஆரம்பிக்கும். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம், அதாவது ரேவதி நட்சத்திரத்திலேயே சனி பகவான் போவார். மீனராசிக்காரர்களில் ஜென்ம நட்சத்திரத்தை ரேவதியை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவுகள் இளைய பருவத்தினர் ஒரு 30-40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று வரும். ஆக ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அகலக்கால் வச்சிடாதீங்க. அம்மா மேலே பாசமாக அம்மாவுக்கு எதனா ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அப்பா மேலே பாசமாக அப்பாவை பிரிஞ்சு பெரியவர்களுக்கு சம்பத்துகள் என்று சொல்லப்படக்கூடிய காசு பண வரவுகளையும். Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு பெரிய மன அழுத்தம் இப்போது விலகும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தம் ஆரம்பிக்கும். எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்லதையே சொல்லிட முடியாது. உள்ளதையும் சில நேரங்களில் நிறைய இடத்துல சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சம், அதாவது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்றதையும் சொல்லணும். இளைய பருவ மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் பெரிய நல்லதுகள் நடக்காது. ஆனால் சோதனைகள் இருக்குமா? சோதனைகள்லாம் இருக்காது, அனுபவங்கள் இருக்கும். வாழ்க்கையில் மனுஷன் கஷ்டப்பட்டால் தான் சந்தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். சில அனுபவங்களை கசப்பான முறையில் கொடுக்கக்கூடியவர் தான் சனி. இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம், அதாவது ரேவதி நட்சத்திரத்திலேயே சனி பகவான் போவார். அவர் குருவின் பார்வைக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டார். சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான். ஏதோ கொஞ்சம் 1 கிலோ செங்கல்ல அடிக்கிறத விட 1 கிலோ பூப்பந்தல் அடிப்பார். என்ன ரத்தம் வர்றதுக்கு பதிலாக ஊமகாயமாக வரும். மீனராசிக்காரர்களில் ஜென்ம நட்சத்திரத்தை ரேவதியை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவுகள் இளைய பருவத்தினர் ஒரு 30-40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று வரும். ஆக ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அகலக்கால் வச்சிடாதீங்க, வேலையை விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் மேலதிகாரி அப்படி பண்ணுறார் இப்படி பண்ணுறார், எனக்கு இதுதான் முக்கியம், மானம் முக்கியம், ரோஷம் முக்கியம், அப்படி இப்படின்னு பண்ணிங்கன்னா பெரிய அளவில் கொஞ்சம் ஒரு மாதிரியான வேலை சார்ந்த விஷயங்கள். தொழிலில் தான் கல்யாணம்லாம் ஆகும், அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. காதலில் கொஞ்சம் பிரேக்கப் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒருவர் புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஒருவருக்கொருவர் பிணக்குகள் இணக்கமில்லாத சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். வேலையில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். இதெல்லாம் நான் சொல்கிறது இளைய பருவத்தினருக்கு மட்டும். 40 வயசுக்கு மேலே 50 வயசு எனக்கு ஆச்சு, ஒன்றும் நடக்காது, நல்லாயிருக்கும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 2ஆம் சுற்று சனி தான் போய்கிட்டு இருக்கு. சொத்து பத்துக்கள் சேர ஆரம்பிக்கும். இளைஞர்கள் மட்டும் மாமனை நம்பினேன், மச்சானை நம்பினேன், ஃப்ரெண்டை நம்பினேன், அவனுக்கு கொடுத்தேன் இவனுக்கு கொடுத்தேன், கிரெடிட் கார்டை தூக்கி கொடுத்தேன், கேரண்டி கையெழுத்து போட்டேன், இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தொழில் ஆரம்பிக்கவே வேண்டாம். அம்பானி கூடயே சேர்ந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நஷ்டம் வரும். வேண்டவே வேண்டாம். கூட்டு தொழில் வேண்டவே வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு தான், ஒரு வருஷத்துக்கு வேண்டாம். இந்த வருஷம் மட்டும் வேண்டாம், அடுத்த வருஷம் தாராளமாக ஆரம்பிங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் ஜென்மச்சனி முடிஞ்சிடும். ஜென்மச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய அளவில் ஒரு ரவுண்டே வருவீங்க. ஆக இந்த வருஷம் பண விவகாரங்களில் மட்டும் மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு காதல் போன்ற அமைப்புகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மன அழுத்தங்கள் வரும். யார் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கிறீங்களோ அவங்கனால ஒரு பிரச்சனைகள் வரும். அம்மா மேலே பாசமாக அம்மாவுக்கு எதனா ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அப்பா மேலே பாசமாக அப்பாவை பிரிஞ்சு கொஞ்சம் தூர இடங்களுக்கு போகிற மாதிரி சில விஷயங்கள். குழந்தைகள் மேலே உயிராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது பெற்றோர்களுக்கு எப்போவுமே உண்டு தானே. பெத்த புள்ள நமக்கு எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக நடக்கக்கூடிய தன்மை. கணவன் மனைவி, காதலன் காதலி, இந்த மாதிரி ஒருத்தர் மேலே ரொம்ப பாசத்தை வச்சு அதன் மூலமாக மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளை, பாசம் என்றால் என்ன, நேசம் என்றால் என்ன, வேஷம் என்றால் என்ன, இது எல்லாத்தையும் சனி பகவான் சொல்லி கொடுப்பாரு. சரி, அதே நேரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் போன வருஷமே இதெல்லாம் அனுபவிச்சிட்டிங்க, உங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மெதுவாக ரிலீஃப் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மெதுவாக கொஞ்சம் அப்படியே அந்த நெகட்டிவ் அமைப்புகளை அப்படியே அனுபவிப்பீங்க. இதுதாங்க உண்மை. ஜோதிடர்களுக்கே தெரியும். போன வருஷத்தில் ஜாதகம் பார்க்க வந்ததில் பாதி பேர் இவர்கள் யாருன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். இந்த வருடத்தில் ஜாதகம் பார்க்க வரப்போகின்றவர்களில் எல்லாருமே ரேவதி நட்சத்திரக்காரங்களாக இருப்பீங்க. மீனராசிக்காரர்கள் இப்போது ஜென்மச்சனியில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் 40 வயதிற்கு 50 வயதிற்கு நெருங்கி கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்காது. தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், வாழ்க்கை நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய முடியும், நல்ல வருமானம் வரும். வீடு கட்டுவீங்க, கையில் இருக்கிற காசு காலியாகும், வீடு கட்டுவீங்க, சொத்து பத்துக்கள் சேரும், வாகனம் சேரும். இது எல்லாத்துலேயுமே பெரிய அளவில் நல்லாவே இருக்கும். இளையவர்களுக்கு கொஞ்சம் படிப்பணிகளையும், பெரியவர்களுக்கு சம்பத்துகள் என்று சொல்லப்படக்கூடிய காசு பண வரவுகளையும், வியாபார பெருமக்களுக்கு நல்லவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தொழில் முனைவோர்களுக்கு ஆர்டர் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். 20-30 வயதுகளில் இருக்கிறவங்க மட்டுமே கொஞ்சம் அப்பா அம்மா பேரண்ட்ஸு பெரியவங்க இவங்களுடைய கைட்னஸில் மட்டும் சொந்தமாக எதையும் நம்பி ஆரம்பிக்காமல், நண்பர்களை நம்பாமல், உறவு
உறவுகளை நம்பாமல், சமூகத்தை நம்பாமல், மிக மிக முக்கியமாக மனக்கட்டுப்பாடு. இந்த 6 மணிக்கு மேலே ஞாபகம் வருது பாருங்கள், ஒரு பைக்காக கடைகளில் அப்படியே வரிசையாக நிற்கிது பாருங்கள், இப்படி வாங்குறீங்கல்ல, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனத்தை கொண்டு போய் திசை திருப்பி உடல் ரீதியாக மன ரீதியாக கெட்டு போகாமல் சுய கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டிய அமைப்பாக அமைந்திருக்கிறது 2026 பராபவ ஆண்டு. இளைஞர்களுக்கு, பெரியவர்களுக்கு எதுவுமே செய்யாது, ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. பராபவ ஆண்டு மீனராசிக்காரர்களை ஜெயிக்க வைக்கும் என்பது தான் உண்மை. பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவோம். மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இனிய தமிழ் புத்தாண்டாகவே 12 ராசிக்காரர்களுக்கும் அமையும். வருடாந்திர பலன்கள் எப்படி சொல்ல போகிறது அப்படிங்கிறத ஏற்கனவே நான் குமுதம் ஆன்லைனில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், வருடாந்திர கிரகங்கள்னு சொல்கிறது குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்கள் மட்டும்தான். இந்த கிரகங்களின் அடிப்படையில் தான் நம்ம வருடாந்திர பலன்களை சொல்கிறோம். இப்போ மாத பலன், வார பலன் சொல்கிறது, வார பலன்கள் வாரத்தில் ஒரு வாரத்தில் 3 இடங்களுக்கு போகக்கூடிய சந்திரனை வைத்து, அதாவது ராசியை வைத்து சந்திரனுடைய மூமெண்ட்டை வச்சு வார பலன்கள், டெய்லி பலன்கள், தினசரி பலன்கள் சொல்லப்படுகின்றன. மாத பலன்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோமே, இதே குமுதத்திலேயே ஆங்கில மாத பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ஆங்கில மாத பலன்கள் எதனுடைய அடிப்படையில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் மாதத்திற்கு ஒரு தடவை மாறுறாரு. 22 நாட்களுக்கு, 25 நாட்களுக்கு ஒரு முறை சுக்கிரனும் புதனும் மாறுவாங்க. 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் மாறுவார். ஆக இந்த 4 கிரகங்கள், சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய மாதாந்திர கிரகங்களுடைய இயக்கத்தை வைத்து ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு பொதுவான பலன்களை சொல்ல முடியும். ஆனால் வருட பலன்கள் என்பது வருடத்தை ரொம்ப நிலைச்சு இருக்கக்கூடிய அமைப்பு. வருடம் முழுக்க ஒரு கிரகம் ஒரே ராசியில் இருக்கும்னா கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் அந்த மாதிரி இருக்கும். சனி 2.5 வருடத்திற்கு ஒரு முறை நிரந்தரமாக இருப்பார், ஒரு ராசியில் இருப்பார். 2.5 வருஷத்துக்கு ஒரு சனி பயிற்சி ஏற்படும். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி ஏற்படும். 13 மாதங்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி ஏற்படும். ஆக இந்த வருடாந்திர கோட்களை வச்சுதான் தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு போன்ற புத்தாண்டு பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த வருஷம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், தமிழ் புத்தாண்டு நடந்து ஒரு 40 நாட்கள்லேயே ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. குருப்பெயர்ச்சியில் ஏதாவது விசேஷம் இருக்குதுங்களாயா? கண்டிப்பாக விசேஷம் இருக்கிறது. மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பு, மிகப்பெரிய விசேஷம்தான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே மிகப்பெரிய உச்சம் என்கின்ற நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது கடகத்தில் உச்சம் என்கின்ற நிலையை அடைய போகிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம். 12 ராசிக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனாலும் ஒரு 3 மாதத்திற்கு பிறகு அப்படியே அதிசாரம் என்ற முறையில் அடுத்த ராசிக்கு போயிட்டு திரும்பவே கடகத்திற்கு வருவார். ஆயினும் பெரும்பாலான நாட்கள் இந்த தமிழ் புத்தாண்டு, பராபவ தமிழ் புத்தாண்டில் உச்சம் என்கின்ற அமைப்பில் அவர் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மை. சனிப்பெயர்ச்சியின் அமைப்பின் அடிப்படையில் மீனத்திலேயே அவர் இருக்கிறார். காலபுருஷனுடைய இறுதி வீடு என்று சொல்லப்படக்கூடிய மீனத்திலேயே அவர் இருப்பது என்பது இந்த வருடத்தில், இந்த தமிழ் புத்தாண்டில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அடுத்த வருஷம்தான் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. ஆகவே சனிப்பெயர்ச்சி இதா கிடையாது. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகு கேதுக்கள் இப்போது இருக்கக்கூடிய கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டிற்கும், ராகு கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டிற்கு வருகிறார், சிம்ம வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு கேது போகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய யோக பலன். அதுல வேற பாருங்க, கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய உச்சகுருவோடு கேது சேரக்கூடிய அருமையான யோகம் இந்த தமிழ் புத்தாண்டுல நிறைய பேருக்கு ஏற்பட போகுதுங்க. ஆக பணம் போன்ற வரவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு சென்ற ஆண்டை விட மிக நன்றாகவே இருக்கும் என்பதாகவே நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் எடுத்துக்கலாம். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும்.